அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். இதோ மிக முக்கியமான தகவல். அன்பார்ந்த உறவுகளே, கிட்டத்தட்ட 37 அன்சேஃப் பில்டிங் உடனடியாக டெமோலேஷன் பண்ணுறதுக்குரிய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஜிலேப் ஷோக் பகுதிகளில். தயவு செய்து உடனடியாக வெளியேறுங்க அப்படின்ற தகவலையும் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய முனிசிபாலிட்டி தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த காலங்களையும் உங்களுக்கு மறுபடியும் நான் அதை மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா டிமாலிஷ் பண்ணக்கூடிய பில்டிங்கை பற்றி அவங்க ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆய்வு பண்ணினதில் பார்த்தீங்கன்னா பல பில்டிங்கள் பாதுகாப்பு அற்றது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை டிமாலிஷ் பண்ணுறதுக்கே பெர்மிட் வழங்குறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹாரிஸ்கள் இது நான் பர்சனலாகவே கேட்டு அறிஞ்சு கொண்ட ஒரு விடயம். இப்போ முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரி ஒருவரோட பேசும்போது அவங்க மென்ஷன் பண்ணின விடயம் என்னென்னா, குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு அதிகமான கால வரையறை இருக்கும்போதே சம்மந்தப்பட்ட பில்டிங்கள் அவங்க பரிசோதனை பண்ணின பிறகு அப்டேட் பண்ணிடுவாங்க. அதாவது பில்டிங் ஓனருக்கு. சரி, அப்போ பில்டிங் ஓனருக்கு மட்டும்தான் இதை அனுப்புவாங்களா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பில்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசிப்ட் ஒன்று ஒட்டிடுவாங்க. இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ரிசிப்ட் ஒன்று ஒட்டிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி ரிசிப்ட் ஒன்று ஒட்டும்போது பில்டிங்கில் போகிற வரவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் சில நேரங்களில் இந்த தந்திரம் பிடிச்ச தந்திரக்கார ஹாரிஸ்கள், அதாவது இந்த பில்டிங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, பாதுகாவலராக, இந்த ஹாரிஸ்கள் என்ன செய்வாங்கன்னா சில நேரங்களில் அதை அகற்றிடுவாங்க. அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இந்த பில்டிங்கை நாங்கள் உடைக்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி. சரி, அப்போ 30ஆம் தேதி உடைக்க போகிறோம், இந்த மாதம் 30ஆம் தேதி உடைக்க போகிறோம் அப்படின்றத கவர்மெண்ட்டால் எப்போ இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, இது மே மாதம் 30ஆம் தேதி உடைக்க போகிறோம் அப்படின்றத மார்ச் மாதம் கடைசியிலேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. மார்ச் மாதம் கடைசியிலேயே. சரியா? அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் இந்த பில்டிங் ஓனர்ஸ், இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஒருத்தர் எஜார் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த பில்டிங்கில் நீங்கள் ஒவ்வொரு 20ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி எஜார் கொடுக்குறீங்க, அதாவது வாடகை கொடுக்குறீங்க. இப்போ இவங்க மார்ச் மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த பில்டிங்கில் விட்டு ஆக்களை விட்டோ பண்ணுங்கள், இந்த பில்டிங்கை உடைக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த ஹாரிஸ்கள் என்ன செய்வாங்க, எப்போ உடைக்க போகிறாங்க, மே மாதம் 30ஆம் தேதி, மே மாதம் 25ஆம் தேதி வாடகை. அப்போ இந்த மாதத்தை அப்படியே ரன் பண்ணி வாடகை எப்படியாவது கழட்டிடுவோம் அப்படின்னு அந்த வாடகையும் ஆட்டையை போடுறதுக்காக என்ன செய்வாங்க, ஆட்கள் அந்த பில்டிங்கில் அப்படியே இருக்க விட்டுட்டு சரியாக கடைசி 5 நாள் இருக்கும்போது உடனே வெளியாகுங்க, உடனே நீங்கள் வேறு ரூம் பார்க்கணும், இந்த மாதத்தோடு அதுக்கப்புறம் ரூம் இல்லை, பில்டிங் உடைக்க போகிறாங்க அப்படின்னு அந்த 5 நாள் கேப் இருக்கிற டைமில் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாமல் போகும். அந்த நேரத்தில் பில்டிங் உடைக்கிறதுக்கு ஆட்களும் வந்துடுவாங்க. சில நேரங்களில் நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க, சில நேரங்களில் உங்களுக்கு போகக்கூடிய சூழல் இருந்திருக்காது, பில்டிங்களை விட்டு பொருட்களை அகற்றக்கூடிய சூழல் இருந்திருக்காது. ஆனால் வந்த வரத்தில் அதிகாரிகள் செக் பண்ணுறது, பில்டிங்கில் யாராவது இருக்காங்களாப்பா, யாராவது உயிர்கள் இருக்குதா, ஒருத்தர் இல்லையா, சரி சாமான் இருக்குதா, அந்தந்த கதைக்கிற இடமே இல்லை, உடனே உடைச்சாச்சு, மொத்தமாக பில்டிங்கை டெமோலைஸ் பண்ணிடுவாங்க. பொருட்கள் நீங்கள் சேர்த்து வச்சது, உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய அது இது எதுவுமே அங்கே அவங்களுக்கு கணக்கே இருக்காது, எல்லாத்தையுமே உடைச்சி வீசிடுவாங்க. அதனால் தயவு செய்த அன்பார்ந்த உறவுகளே, முடிந்த வரைக்கும் அந்த நீங்கள் இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு பில்டிங்கில் இருக்கும்போது ஒன்று ஸ்டிக்கர் அவேர்னஸ், 2வது அவங்க அறிவிக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி 3வதாக பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பில்டிங்கில் நீங்கள் ரியலாக பதிவு செஞ்சு இருக்கிறீங்களோ, அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கக்கூடிய அதே பில்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த பில்டிங்கில் நடக்கக்கூடிய அத்தனை விடயத்தையும் உங்களுக்கு செகல் மூலம் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்றதையும் பலதையாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய செகலுக்கும் அந்த நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பில்டிங் அகற்றப்பட போகுது, உடைக்கப்பட போகுது அப்படின்றது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு அறிவிச்சிருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் செகல் அப்ளிகேஷன் ஒன்று பாவிக்காமல் இருந்தாலோ, அல்லது நீங்கள் காசு கொடுத்து வேறொரு பில்டிங்கில் அட்ரஸை எடுத்துகிட்டு இந்த பில்டிங்கில் உட்கார்ந்துருந்தாலோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வராது. கடைசியில் உங்களுடைய பொருளும் சேர்ந்து உடஞ்சி போகும். தயவு செய்து கவனம். இப்போது நேற்றையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க
வியாழக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க டெமோலைஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட 37 அன்சேஃப் பில்டிங்கை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். எதிர்வரும் புதன்கிழமைக்குள்ளே, அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமைக்குள்ளே ஃபுல்லாக டெமோலைஸ் பண்ணி முடிச்சிடும் இந்த பில்டிங் எல்லாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. பலதியாவுடைய வேட்டை சும்மா தீவிரமாக தொடங்கிட்டு இருக்குது இந்த நாட்களில். வெள்ளிக்கிழமையில் இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க. அங்கேயும் பக்கா சோதனை, மொத்தமாக சுற்றி வளைச்சி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பங்காளி மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிறவங்க. ரொம்ப கவனம். السلام عليكم، يعطيكم العافية. معكم محمد بن ياسر الحاجي، رئيس مركز البياعين. حاليا مع اخواننا من وزارة الداخلية ممثلة بمديرية من محافظة الأحمدي. تم الخروج على الأسواق العشوائية المتواجدة في منطقة البياعين. مثل ما ترون أمامكم أسواق عشوائية، بعض المواد الملابس والأحذية وبعض الأجهزة الكهربائية، زائد بعض المواد الغذائية. طبعا المواد الغذائية يتم إتلافها مباشرة. أما بخصوص باقي الضبطيات يتم ترحيلها للحجز. طبعا نتخذ الإجراء مع أخواننا من وزارة الداخلية وتحويلهم من المخفر ومخالفتهم، ومستمرين على هذه الحملات والأسواق العشوائية. طبعا بتوصيات من مدير محافظة الأحمدي الأخ سعد سالم الخرينج، والأخ مراقب عام دكتور مبارك مجاوب، ورئيس القسم الأخ محمد البطحاني، بتكثيف الحملات على الأسواق العشوائية سواء بالفيحيل أو بالمحافظة بشكل عام. ويعطيكم العافية ومشكورين وما قصرتوا.